ரீல்ஸும், ஷார்ட்ஸும் பார்க்கறதுனால பிரெயினுக்கு என்னங்க பிரச்சனை? 6 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகளுக்கு ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ காட்டுனீங்கன்னா, அவங்க பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட் ஆயிரும். ஸோ, அதனால ஒரு 3 காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிருவாங்க. பிகாஸ் அந்த கன்டென்ட் வந்து ஃபாஸ்ட் ரன்னிங்ல இருக்கறனால அவங்களோட பிரெயினோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகி அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் திங் அவங்களால ஒரு பர்ட்டிகுலர் திங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் தேர்ட் திங் அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிருங்க. தூங்கும்போது வந்து அந்த ஃபிளாஷஸ் வந்து அவங்களுக்கு ரீகால் ஆயிட்டே வந்து அவங்களோட ஸ்லீப் பேட்டர்னே டிஸ்டர்ப் பண்ணிரும். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட ஸ்க்ரீன் டைமை ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்ணணும். செகண்ட் திங் வந்து அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பிளிட்டட் ஸ்க்ரீன் டைமை வந்து நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு அவங்க கொடுக்குற ஸ்க்ரீன் டைமை வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனல் கண்டென்ட் பார்க்குற மாதிரியான ஸ்க்ரீன் டைமை மாற்றி கொடுக்கணும். ரீல்ஸ்க்கோ ஷார்ட்ஸ்க்கோ அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. லாங் வீடியோஸ் அண்ட் ஸ்லோ கண்டென்ட் வீடியோஸ் பார்க்க வைங்க. அண்ட் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ள அந்த ஸ்க்ரீன் டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருங்க பேரண்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சரை நல்லாவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.